வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அசோக் நகரில் இருக்கிற உதயம் தேட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு நேரத்தில் எப்போவுமே திருவிழா மாதிரி அந்த தேட்டரில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த தேட்டர் இப்போ இங்கே இல்லை. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அன்றைய காலகட்டத்தில் சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய தேட்டர் எல்லாம் அண்ணா சாலையில் தான் இருந்தது. திருநெல்வேலியிலிருந்து வந்த சென்னையில் வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்த பரமசிவம் பிள்ளை, கல்யாண சுந்தரம் பிள்ளைன்னு 5 சகோதரர்கள் இணைந்து அசோக் நகரில் சுமார் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் உதயம் தேட்டர் கட்டினாங்க. ஆனால் இன்று அந்த தேட்டர் இல்லை. 1983ஆம் ஆண்டு 1 ஏக்கர் நிலப்பரப்பில் விசாலமான வாகனம் நிறுத்தும் இடத்துடன் உதயம் தேட்டரை கட்டி முடித்தாங்க. அசோக் நகர், சைதாப்பேட்டை, கிண்டி, கே நகர், வடபழனியில் இருப்பவங்க இந்த தேட்டருக்கு தான் படம் பார்க்க வருவாங்க. முதலில் உதயம் தியேட்டர் மட்டும்தான் இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஒரு நாளைக்கு 4 காட்சிகள் நடைபெறும். காலை காட்சியாக ஒரு திரைப்படமும் மற்ற 3 காட்சிகளாக வேறொரு திரைப்படமும் திரையிடப்படும். அப்படி முதல் 2 படங்கள் கமல், மாதவி நடித்த சட்டம் திரைப்படம் காலை காட்சியாகவும், ரஜினிகாந்த், ராதா நடித்த சிவப்பு சூரியன் திரைப்படம் 3 காட்சிகளாகவும் திரையிடப்பட்டது. 2 படங்களுமே வெற்றி படம். அடுத்தடுத்த ஆண்டுகளில் சூரியன், சந்திரன் என கூடுதலாக 2 தியேட்டர்கள் திறக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டு மினி உதயம் திறக்கப்பட்டது. அன்று முதல் 4 தியேட்டர்களுடன் உதயம் காம்ப்ளெக்ஸாக மாறியது. உதயம் தியேட்டர் வந்த பிறகுதான் கிராமம் மாதிரி இருந்த கே நகர், அசோக் நகர் எல்லாம் வளர்ச்சி அடைந்தது. அப்பொழுதெல்லாம் பொழுதுபோக்குன்னா திரைப்படம் தான். படம் பார்க்கணும்னா தியேட்டரில் போய் தான் படம் பார்க்கணும். தியேட்டருக்கு மக்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் நல்ல லாபம் வந்தது. டெக்னாலஜி டெவலப் ஆனதால் இப்போ டிவி, தியேட்டர்லாம் தாண்டி ஓடிடியிலும் நம்ம படங்கள் பார்க்குறோம். அதனால் தியேட்டருக்கு மக்களோட வருகை குறைய ஆரம்பிச்சிருச்சு. மக்களோட வருகை குறைஞ்சதால் தியேட்டர் உரிமையாளருக்கு லாபமும் வருவதில்லை. அதனால் பல தியேட்டர்கள் மூடிட்டாங்க. அந்த வரிசையில் சென்னையில் முக்கிய தியேட்டரில் ஒன்றான உதயம் தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற உதயம் திருமண மண்டபம் எல்லாம் சேர்த்து 220 கோடிக்கு ஒரு நிறுவனத்திடம் விற்பனை செய்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல பெரிய அப்பார்ட்மெண்ட் பார்க்கலாம். அந்த தியேட்டர் திறந்தபோது டிக்கெட்டோட விலை ₹2.50. உதயம் தியேட்டர் ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது. பஸ் ஸ்டாண்டுக்கே உதயம் தான் பேர். இந்த தியேட்டரில் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. உதயம் தியேட்டர் பேரில் பாட்டு இருக்குது. உண்மையிலே இந்த தியேட்டர் இப்போ இல்லைங்கிறத நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.